ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் வந்து கடைக்கு வராங்க. அப்போ என்ன அக்கா வரலையான்னு சொல்லி கேட்கும்போது அவள் வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா வீரா வந்துருந்தாங்க. நீங்கள் என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் அக்கா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நான் வரமாட்டேன்னு அவன் சொன்னானா, எதுக்காக நான் வரமாட்டேன்னு இருக்கணும், நான் எப்பவும் போல தானே கடைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னன்னா நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அக்கா என்னன்னா வேற மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, எதுக்கு வீரா நீ கடைக்கு வந்த, நான் தான் உன்னை வர வேண்டான்னு சொன்னோம் அப்படிங்கும்போது நான் ஏன் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நேற்றுக்கு நைட்டு நம்ம பேசுனதெல்லாம் மறந்து போயிட்டி அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து கோபத்தோட கேட்கும்போது ஓஹோ ஒருபடி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு போலுக்கு அப்படின்னு கடையில் உள்ளவங்க சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா இவங்க சண்டை போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சுது. இப்போ இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரியும் முன்னாடி நம்ம போய் தனியாக பேசுகிறதா நல்லது. நம்ம இங்கே வச்சு பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து வீடு வரைக்கும் போயிடும், அதனால தனியாக வா அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவும் போகிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, என்ன வீரா நான் தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னோம்ல, அதனால நீ கடைக்கு வரவிடான்னு சொல்லியிருக்கிறேன், எதுக்காக நீ கடைக்கு வந்து அங்கே பாரு உனக்காக நான் அப்ளிகேஷன்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இல்லை நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டால் போகிற அப்படிங்கிறாங்க. என்னது நான் படிக்க வைக்கிறதுக்காக நீ வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வர போனியா, என்ன நீ சொன்னேன்னா நான் பேரணுமா என்ன, இங்கே பாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல நம்ம ஊர் உலகத்து தான் புருஷன் மண்டாட்டியே தவிர வீட்டுக்குள்ளதுக்கு நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லியிருக்கோம்ல, அதை மிஞ்சி நீயே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது என்ன வீரன் எப்படி பேசிட்டு இருக்கிற, இது உங்க அண்ணனோட ஆசை தானே அப்படிங்கும்போது எங்க அண்ணன் ஆசையை நிறைவேற்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி வீரா கேட்கவும் மாறன் வந்து ரொம்பவே சோகமாயிருந்தாங்க. என்ன வீரன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கவும் அப்போ வந்து வீரா சொல்றாங்க, இங்க பாரு நாங்கள் மிடில் கிளாஸ் தான், நாங்கள் எல்லாமே வந்து திட்டம் போட்டு தான் பண்ணுவோம், ஆனால் எதுவுமே நடக்காது, அது எங்களுக்கே தெரியும், நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்திருக்கிறோம், ஆனால் சந்தோஷமா இல்லாமல் நாங்கள் இருந்ததே கிடையாது, ஆனால் இப்போ எனக்கு எந்த சந்தோஷமே கிடையாது, நான் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ போட்ட பிச்சையில் நான் படிக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க கிழிச்சு போட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு மாறன் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியும் பாக்கியம் வந்து ஒரு ஜோசியரை போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்க வந்து மாறனோட ஜாதகத்தை கொடுக்கும்போது அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, என்னம்மா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்குது, இப்போ எப்போ குழந்தை பிறக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படிங்கும்போது இல்லை இவங்க வந்து என் தங்கச்சியோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க, இவங்க ரெண்டு வரையும் பிரித்து வைக்கணும் அதுக்கு தான் வந்து அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜோசியர் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, இவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, இவங்க பிரித்து வைக்கிறவர் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது இல்லை ஜோசியரே இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என் தங்கச்சி மட்டும் இவங்க கூட இருந்தாம்னா கண்டிப்பாக வந்து அவள் சந்தோஷமான வாழ்க்கையே வாழ மாட்டா, அதனால தான் இவளை ரெண்டு வரையும் பிரிக்க சொல்கிறேன் அப்படிங்கும்போது சரிம்மா நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே இவங்க ரெண்டு பேரும் நான் பிரித்து விட்டுருந்தேன், இதை பற்றி பேசுறதுக்காக நான் உங்கள் மாமனார்ட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் நாங்கள் வந்து நம்ம இப்படி பேசினதை நான் காட்டிக்கவே மாட்டேன், நான் பேசுகிறத வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் மாமனாரே வந்து உங்கள் தங்கச்சிக்கும் அவன் மாப்பிள்ளைக்கும் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கப்போ சரி நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தோம்னா ஜோசியரும் அது மாதிரிக்கு வந்துருந்தாங்க. அப்போ கண்மணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க ராமச்சந்திரனை போய் கூப்பிடும் போது எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க, இது யார் அப்படின்னு சொல்லும் போது ஜோசியர் தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு தான் அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல, அதனால நீங்கள் இங்கேருந்து கிளம்பல அப்படிங்கவும் இப்போ வள்ளியும் சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் ஜோசியம்லாம் நம்ப மாட்டாரு, நீங்கள் இருந்து கிளம்பல அப்படிங்கும்போது அப்போ இந்த ஜோசியர் சொல்கிறாங்க, இல்லை ஒரு தடவை கேட்டு பாருங்க, நான் உங்கள் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் அதை எங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்து என்னத்தை சொல்ல போறீங்க அப்படிங்கும்போது இல்லம்மா நான் சொல்றதை கேளுங்க, ஒரு தடவை நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க அப்புறமா நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொல்ல போனக்கு உங்க குடும்பத்தை பத்தியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் வந்து உங்க இந்த விஷயத்தை பத்திலாம் நான் சொல்றேன்னா அது ஜோசியத்தை நடந்தது அப்படிங்கவும் இது கிட்டதுமே ராமச்சந்திரன் வந்து நம்புற மாதிரிக்கு இருக்குது. உங்களுக்கு 3 பையங்க இருப்பாங்க, 3 பையங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். சொல்ல போனாக்கி உங்க கடைசி பையன் பிறந்ததுக்கு அப்புறமா உங்க மனைவி வந்து இறந்து போயிருப்பாங்க, அது மட்டும் இல்ல நீங்க ஊருக்கெல்லாம் நல்லவர், ஆனா உங்க கடைசி பையனுக்கு மட்டும் நீங்க பொல்லாதவர் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொன்னதுமே ராமச்சந்திரன் வந்து ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க கடைசி பையனுக்கு வந்து இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கும், அது மட்டும் இல்ல அந்த கல்யாணம் வந்து ஒரு பெரிய சிக்கல்ல தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க, இப்போ கூட அவங்க சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ வந்து கண்மணி தடுக்கிறாங்க, அவர் தான் சொல்லிட்டு இருக்காருல கொஞ்சம் அமைதியா தான் இருங்கள அப்படிங்கிறாங்க. சொல்ல போனக்கு இந்த பையனால அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து வரப்போகுது, ஏற்கனவே இந்த பையனால தான் அவங்க அம்மா இறந்துருப்பாங்க, அதுக்கப்புறமா இப்போ
இப்போ சமீபத்தில் 2 பேரையும் வந்து அவள் தீர்த்து கட்டி இருப்பான். அது எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவனுடைய ஜாதகம் அந்த மாதிரி. இப்போ அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு இவன் கூட வாழ்ந்தானா அந்த பொண்ணு இறந்து போயிடுவா அப்படிங்கிறாங்க. அதனால 2 பேரையும் பிரித்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே குழப்பமாயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வள்ளி வந்து அடிக்கிறதுக்காக போறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகனையும் என் மகளையும் பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருப்ப, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போட அப்படின்னு சொல்லவும் அப்ப ஜோசியர் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. நான் சொன்னதை நம்புங்க, நம்பலன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. என்னன்னா நீ அமைதியா இருக்கிற அப்படிங்கும்போது ராமச்சந்திரன் எதுவுமே பேசாம போயிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் ரூமுக்குள்ள வராங்க. அப்போ வந்து வீரா சொல்றாங்க, நம்ம என்னமோ வந்து புருஷன் முன்னாடி நடிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனா ஜோசியர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா உங்க அப்பா வந்து என்னை பிரிச்சு விட்டுருவாரு, ஏன்னா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காருல, நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட போறாரு. நாளைக்கு இப்போ நான் நேராக வந்து எங்க அப்பா வீட்டுக்கு தான் போய் இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ வந்து எதுவுமே பேசாம மாறன் அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ அமைதியா இருக்கிற அப்படிங்கும்போது நாளைக்கு நம்ம 2 பேரும் தனி கொடுத்துன போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இனி என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா நம்ம 2 பேரும் தனி கொடுத்துன போக போறோம், சொல்ல போனக்கே அத்தையும் பிருந்தாவும் நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க வீரா. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனையும் வள்ளியும் தான் காட்டுறாங்க. மாறன் விஷயத்த பேசுறதுக்காக வரும்போது இப்போ பாக்கியம் சொல்றாங்க, அங்க வா அவங்க மாமனார்ட்ட அந்த வள்ளி ஏதோ சொல்ல போறா, நம்ம என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்க 2 பேருமே வராங்க. அப்போ வந்து வள்ளி சொல்றாங்க, அண்ணா ஜோசியர் பேசினதெல்லாம் கேட்டு நீ நம்பிட்டு இருக்காது, அது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன ஏதோ பிளான் போட்டா நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஆமா அது நீ போட்ட பிளான் தானே அப்படின்னு வந்து வள்ளி சொல்றாங்க. இப்படி வள்ளி சொன்னதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன நடக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராமச்சந்திரன் வந்து என்ன முடிவு எடுப்பாரு, அவங்க வீராவையும் மாறனையும் பிரிக்கணும்னு சொல்லி முடிவு எடுப்பாங்களா, அடுத்தது என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.